இப்ப கொஞ்சம் பேரு சட்டமன்ற உறுப்பினர்கள் காணாம போயிட்டாங்கல்ல, அது மாதிரி காணாம. நீங்க பாருங்க எப்படி இந்த தொழிலாளி மாவட்ட செயலாளரோட ஒட்டி ஒட்டி இருந்தாங்களோ அது மாதிரிதான் இந்த விஜயபாஸ்கர் பொதுச் செயலாளர். காலையில் 6 மணிக்கு போயிடுவார், இவர் 7 மணிக்கு போயிடுவார், வாக்கிங்களை கூட போயிடுவார். ஆனா இந்த ஜூஸ் சாப்பிட்டாதான் இந்த வாக்கிங்க நல்லா இருக்கணும். எப்படி பாருங்க, ஒரு ஆட்சியுடைய தலைமை பொறுப்புல இருக்கின்றவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய சில கலைகள் சில பேருக்கு தான் வரும். ஆட்சி போச்சு, அது வரைக்கும் எப்படி பேசினார், இன்னைக்கு எங்க போய் பேசுறார்? இந்த மாதிரி சந்தர்ப்பவாதிகளை நம்ம அடையாளம் பண்ணணும். அடையாளம் கண்டு அவர்கள் நம்மிடத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அவர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். இப்ப அவங்களுக்கு தாசி மரியாதை கொடுத்ததுனால நிறைய சில்லறையை சேர்த்திக்கிட்டு இன்னைக்கு காசு செலவு பண்ணி இன்னொரு கட்சிக்கு போய் அங்க காசு செலவு பண்ணிட்டு இருக்கான். அதிமுக தொண்டை உழைச்சது, அதிமுக தொண்டை வியர்வை சிந்தினது, அதிமுக தொண்டை ரத்தத்தை சிந்தினது, இவன் ஜெயிக்கணுன்றதுக்காக அதிமுக லேபிள்ல கட்டளையில நின்றுட்டான்றதுக்காக, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேரை சொல்றாருன்றதுக்காக, புரட்சி தலைவர் அம்மா பேரை சொல்றாருன்றதுக்காக, எடப்பாடிய வானலாக புகழ்ந்துட்டு இருக்காருன்றதுக்காக, இவர் வெற்றி பெற செய்யணும் உழைத்த அந்த தொண்டர்களை எல்லாம் தன் சூழலுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த ஆட்சியில் இல்லை என்ற உடனே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்.